கிருபையினால் இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு சத்தமாக ஒரு நன்றி சொல்லி ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. நெகேமியாவினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1-3 வரை உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். தி புக் ஆஃப் நெஹேமியா சாப்டர் நம்பர் 6 verses commencing from 1 through 3. நெஹேமியாவினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 3 வரை உள்ள வசனங்கள் எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. நெகேமியா 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 609ஆம் பக்கம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 3 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவான் ஏன் என்று சொல்லச் சொன்னேன். நான் பெரிய வேலையை I sent messengers to them saying, I am doing a great work. நான் பெரிய வேலையை செய்கிறேன், so I cannot come down, says Nehemiah. நான் பெரிய வேலையை செய்கிறேன், so I cannot come down. என்னால் வர முடியாது. சொல்லுங்கள், என்னால் வர முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், என்னால். பிகாஸ் ஐ எம் என்கேஜ்டு வித் அ கிரேட் ப்ராஜெக்ட், பிகாஸ் ஐ எம் என்கேஜ்டு வித் அ கிரேட் ஒர்க். நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறபடினாலே, ஒரு பெரிய வேலையில் இருக்கிறபடினாலே நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். நெகேமியாவை பற்றி பைபிள் வாசிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெகேமியா எக்ஸைலில் நாடு கடத்தப்பட்டிருந்த போது பிறந்த ஒரு மனுஷன்தான் நெகேமியா. பட் அவர் சொந்த ஊரில் எருசலேமில் அவர் பிறக்கலைனாலும், அங்கே வளரலைனாலும், அவர் தேவன் மேலே பற்று இருக்கிறவராக, பக்தி இருக்கிறவராக, வைராகியம் இருக்கிற ஒரு மனுஷனாக நெகேமியா இருந்தார். நெகேமியா அர்த்தசஷ்டா அப்படிங்கிற ஒரு ராஜாவோட, பெர்ஷிய ராஜாவினுடைய காலத்தில், அவரோட பீரியடில், அவரோட டைம் லைனில் அவர் பான பாத்திரக்காரராக, சீஃப் பட்லராக என்ன செய்தார்னா, நெகேமியா ராஜாவினுடைய, அர்த்தசஷ்டாவினுடைய அந்த ராஜாவினுடைய காலத்தில் ஒரு சீஃப் பட்லராக அந்த நெகேமியா இருந்தார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அது ஏதோ சமையல்காரன் வேலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம சிம்பிளாக நினச்சிட முடியாது. ஏன்னா நெகேமியா அன்னைக்கு பான பாத்திரக்காரன் என்று சொல்லும்போது தே ஆர் ஸோ க்ளோஸ் டு த கிங். ராஜாக்களுக்கு, அவங்க ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான பொசிஷன் அது. இன்ஃபேக்ட் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு செய்து கொடுக்குற ஆகாரத்தை முதல்ல இவங்க சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் என்ன செய்வாங்க, அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் ராஜா கையில். அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும்னா அந்த பொசிஷனில் உட்கார வைக்க முடியும். அப்படி ஒரு உயர்ந்த பொசிஷனில் அரண்மனையில் ரொம்ப 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 சூப்பராக சௌகரியமாக நெகேமியா என்ன செஞ்சுட்டு இருந்தார்னா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பட் அவருக்கு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நெகேமியா அவரோட சகோதரனாகி ஆனானி அப்படிங்கிற ஒருத்தரோட நெகேமியா பேசுகிறார். இந்த ஆனானி அப்போ தான் ஜூடாவுக்கு போயிட்டு வந்திருந்தார், அங்கே போய் பார்த்துட்டு வந்திருந்தார். ஸோ எப்படி இருக்குது, நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கும்போது, அங்கே யூதாவில் எருசலேமில் அலங்கம் ஆலயத்தினுடைய மதில் சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறத, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறத ஆனானி நெகேமியாவுக்கு என்ன செய்கிறார்னா அந்த விவரத்தை சொல்கிறார். அதை கேட்ட உடனே நெகேமியாவால் தாங்க முடியல. அவருக்கு மனதுக்குள்ளே ஒரு பெரிய பாரம். இது எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில், ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் நான் இங்கே பத்திரமா இருக்கிறேன், யாரோ எக்கோடோ கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நெகேமியாவால் இருக்க முடியல. த மொமெண்ட் ஹீ காட் டு நியூ, அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத, என் சொந்த ஊரில் ஆலயத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த யூதாவினுடைய அலங்கமே இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க நெகேமியா கேள்விப்பட்ட போதே அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் அதை பற்றி என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துருச்சு. ஸோ ஆகவே ராஜாவுக்கிட்ட நெகேமியா
சோகமாக இருக்கிறார் அந்த செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே. தொடர்ந்து ராஜா நெகேமியாவை பார்த்து நீ ஏன் இப்படி சோகமாக இருக்கிறேன்னு கேட்க அந்த விவரத்தை நெகேமியா சொல்ல, நெகேமியா பொருளாதார தேவைகளோடு இன்னும் கடிதங்களோடு புறப்பட்டு இங்கே மதில் சுவரை கட்டுறதுக்காக சொந்த ஊருக்கு வராரு. இதுதான் கான்டெக்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல பொசிஷனில் அரண்மனையில் நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட தன்னோட ஊரில் இப்படி ஒரு அதனுடைய அலங்கம், அதனுடைய மதிலே இல்லாமல் இடிக்கப்பட்டிருக்கு. த வால்ஸ் ஹாவ் பீன் லோவர்ட் டவுன் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நெகேமியாவால் அதை தாங்கவே முடியல. காரணம் 3 ரீசன். மதில் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், மதில் ரொம்ப முக்கியம். வாயத்தரன் சத்தமாக சொல்லுங்கள், மதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதா மதில் இல்லாமல் இருந்தால் ஷி கேனாட் டிஃபெண்ட் ஹெர் செல்ஃப். அவளால் யூதாவால் தன்னை பாதுகாத்துக்க முடியாது. சொல்லுங்கள், தன்னை பாதுகாத்துக்க முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், பாதுகாத்துக்க. மதில் இல்லாமல் இருந்தால் பாதுகாக்க முடியாது. எதிரி ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்னா உள்ளே நுழைஞ்சிட முடியும். இதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு எதிரி யோசித்த உடனே இந்த யூதா திறந்திருக்கிறதுனால, அலங்கம் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதுனால, மதில்களோட ஹைட்ஸ் ரொம்ப லோவர் டவுனாக கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக எதிரியால் என்ன செஞ்சிட முடியும்னா உள்ளுக்குள்ளே புகுந்துட முடியும். எதிரி உள்ளுக்குள்ளே பூந்தால் எதிரி தாக்குதலையும் என்ன செஞ்சிட முடியும்னா பண்ணிட முடியும். ஸோ அதனால் அந்த மதில் இடிக்கப்பட்டு இருக்கு, சுற்றி மதில் சேதப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நெகேமியாவால் தாங்க முடியல. ஏன்னா மதில் இடிக்கப்பட்டிருக்கு, மதில் தாழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா எதிரி ஈஸியாக உள்ள வந்துடுவானே, யூதாவால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதே அப்படிங்கிற ஒரு பாரம் நெகேமியாவுக்குள்ளே இருந்தது. மதில் இடிக்கப்பட்டிருந்தா, மதில் தாழ்த்தப்பட்டிருந்தா யூதாவால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாதுங்கிறதையும் தாண்டி யூதாவால் டெவலப் ஆகவே முடியாது. she cannot develop herself. ஏன்னா எப்போதெல்லாம் இந்த யூதா எதையாவது விளைவிக்கலாம், வளர்த்தலாம், விளைய பண்ணலான்னு சொல்லி விதைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அதை எதிரி உள்ளுக்குள்ளே பூந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்போ ஒரு நாள் யூதா டெவலப் ஆகவே முடியாது. மதில் இல்லாமல் இருந்தால் டிஃபெண்ட் பண்ண முடியாது, மதில் இல்லாமல் இருந்தால் டெவலப் ஆகவே முடியாது. அதனால் மதில் இடிக்கப்பட்டிருக்கு, மதில் இல்லை, அலங்கம் இல்லைங்கிற செய்தியை நெகேமியாவால் ஈஸியாக கடந்து போக முடியல. மதில் இல்லாமல் இருந்தால் பாதுகாப்பு இல்லை, மதில் இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி இல்லை, அதோட மதில் இல்லாமல் இருந்தால் ஒரு டிஸ்டிங்விஷனே இருக்காது. தேவ பிள்ளைகளுக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கிற டிஸ்டிங்விஷன் என்ன செஞ்சிடும்னா ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். தேவன் நம்மை வைத்திருக்க விரும்புகிற அளவு, தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய பொசிஷன், அதுக்கு ஒரு டிஸ்டிங்விஷே, ஒரு டிஃப்ரென்ஸே, ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். இப்போ என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் மதில் சுவரே இல்லைன்னா பார்த்தா இது உங்களோட இடமா அப்படின்னு தான் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. ஆனால் ஒரு மதில் பக்கத்தில் இருக்குது, குறுக்க ஒரு செவரை வச்சுருக்கிறோன்னா இது வரைக்கும் உங்கள் இடங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. அப்போ மதில் இல்லாமல் இருந்தால் இந்த 3 பிரச்சனை இருக்குது. மதில் இல்லாமல் இருந்தால் பாதுகாப்பு இல்லை, மதில் இல்லாமல் இருந்தால் வளர்ச்சி இல்லை, மதில் இல்லாமல் இருந்தால் வித்தியாசமும் இல்லை. அப்படின்னா நெகேமியா இந்த மதிலை கட்டியே ஆகணும்னு நெகேமியா என்ன செஞ்சார்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெகேமியா எப்படி சுற்றி அலங்கம் இல்லாத இருந்ததை ஒரு பெரிய பாரமாக நெகேமியா தன்னோட மனதுக்குள்ளே நினச்சாரோ அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரி நாமளும் நினைக்கணும். நம்ம வீட்டை சுற்றி ஒரு பெரிய அலங்கம் என்ன செய்யப்படணும்னா, நம்ம எப்போதுமே ஒரு ஆவிக்குரிய ஒரு அலங்கத்தை நம்ம வீட்டை சுற்றி என்ன செஞ்சுருக்கோன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் வால் நம்ம வீட்டை சுற்றி நாம் எப்போதும் எழுப்பியிருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை சுற்றி, நம்முடைய காரியங்கள் எல்லாத்த சுற்றின ஒரு ஸ்பிரிச்சுவல் வால், ஒரு ஆவிக்குரிய அலங்கம் நம்மளை சுற்றி என்ன செய்யப்படணும்னா கட்டி எழுப்பி இருக்கப்படணும். ஏன்னா நம்ம கேட்ட மாதிரி அந்த வால்ஸ் இல்லாமல் இருந்தால், மதில் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக எதிரி என்ன செஞ்சிருவான்னா உள்ளே நுழைஞ்சிருவான். எதிரி உள்ளே நுழைஞ்சா நம்ம பிள்ளைங்களை ஈஸியாக எதிரி கையாண்டுருவான். நம்ம பிள்ளைங்களை ஈஸியாக எதிரி அவன் கை வச்சுட்டான்னா ஈஸியாக நம்ம பிள்ளைங்களை அவனால் கெடுத்துட முடியும், நம்முடைய தலைமுறையவே அவனால் நாசம் பண்ணிட முடியும். நம்ம வீட்டை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் வாலை நம்ம எழுப்பாமல் இருந்தால், கட்டாமல் இருந்தால் ஈஸியாக நம்ம தோற்று போயிடுவோம். நம்மளால் வளரவே முடியாது. நம்ம எப்போதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், நம்ம நிற்கலாம், நம்ம சில காரியங்களை செய்யலாம் நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் பிசாசு உள்ளுக்குள்ளே பூந்து நம்மளுடைய வளர்ச்சியை அவன் என்ன செய்வான்னா தடுத்து உடச்சி போட்டுருவான். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு வித்தியாசத்தையே நம்ம ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. நம்மளை சுற்றி ஒரு மதில், ஒரு ஃபோர்ட், ஒரு அலங்கம் நம்மளை சுற்றி நம்ம கட்டாமே இருந்தோம்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸே நம்மளால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம காண்பிக்க முடியாதுன்னா இன்றைக்கி ராத்திரி ஒரு மதில் நம்மளை சுற்றி கட்டப்படணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். பில்ட் அப் த வால்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் வால்ஸ்.
நம்ம வீட்டை சுற்றி எத்தனை அடியில் நம்ம செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு காம்பவுண்ட் சேவர் கட்டியிருக்கோங்கிறத தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் வால், ஒரு ஆவிக்குரிய ஒரு மதில் சுவர் நம்ம வீட்டை சுற்றி கட்டணும். எல்லோரும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கட்டுங்க, ஒரு மதிலை கட்டுங்க. சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்யுங்க, ஒரு மதிலை உங்கள் வீட்டை சுற்றி கட்டிக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் தொழிலை, நம்ம ஊழியத்தை சுற்றி ஒரு வால் எழுப்பப்படணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஸோ நெகேமியா மதிலை கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு நெகேமியா வந்தார். மதிலை கட்டணுன்னா அதுக்கு ஒரு 2 முக்கியமான காரியம் தேவை இருக்குது. மதில் இல்லைன்னா 3 பிரச்சனை, வளர முடியாது, பாதுகாப்பு இல்லை, வித்தியாசம் இல்லை. மதிலை கட்டணுன்னா ஒரு 2 காரியம் தேவைப்படுது. ஒன்று சொல்லுங்கள், எல்லாத்தையுமே நம்மளாலேயே செஞ்சிட முடியாது. சொல்லுங்கள், எல்லாத்தையுமே நம்மளாலேயே என்ன செஞ்சிட முடியாது? எல்லாத்தையும் நம்மளாலேயே செஞ்சிட முடியாது. நம்ம மதில் எழுப்பணுன்னா நமக்கு ரொம்ப தேவை தேவனுடைய தயவு. சொல்லுங்கள், தயவு. சத்தமாக சொல்லுங்கள், தயவு. சத்தமாக சொல்லுங்கள், தயவு. நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வேலை இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ அரசியல் சப்போர்ட் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய பதவியில் இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு தெரிகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் தாண்டி சிக்னிஃபிகண்ட்டாக கிரேட்டாக ஏதாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்யணும், நடத்தணும், ஸ்தாபிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக எனக்கு தேவை என்னென்னா தேவனுடைய தயவு. எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்கிறீங்க? பணம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, எது இல்லாட்டி பிரச்சனை இல்லை, தேவனுடைய தயவு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் சத்தமாக ஆமேன்னு சொல்கிறேங்க? அப்புறம் நான் சொன்ன மாதிரி நானே தனியாக பண்ணிட முடியாது. சில ஆட்களும் எனக்கு என்ன செய்யணும்னா என்னை சுற்றி என்னை சப்போர்ட் பண்ணணும், என்னை சேரணும். அப்போ தேவனுடைய தயவும் வேணும், மனுஷங்களும் வேணும். சொல்லுங்கள், தேவனுடைய தயவும் வேணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனுஷங்களும். இந்த 2மே நெகேமியாவுக்கு கிடச்சிது. காரணம், நெகேமியா ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷன். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் எப்போதும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக என்ன செய்கிறான்னா, இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் செய்கிற வேலைக்கு எப்போதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, காட் ஆல்வேஸ் ரிவார்ட்ஸ் த ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் எப்போதுமே அந்த உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தால் அந்த மனுஷனை கர்த்தர் கண்டிப்பாக கனம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஸோ நெகேமியா எங்கேயோ இருக்கிறார். அவங்களோட சொந்த ஊர், அதில் அலங்கம் மதில் இடிக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தியை கேட்டுட்டு அவரால் தாங்க முடியல. மதில் இல்லை, மதில் தாழ்த்தப்பட்டிருக்கு, மதில் இடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த 3 பிரச்சனையும் வந்துடுமே, பாதுகாப்பு இருக்காதே, வளர்ச்சி இருக்காதே, வித்தியாசம் இருக்காதே அப்படின்னு நெகேமியா வராரு. நெகேமியா வந்து அந்த காரியத்தில் கை வச்சு மதிலை கட்டி எழுப்பலான்னு முடிவு செய்யும்போது சும்மா எல்லாராலையும் செஞ்சிட முடியுமானா இல்லை. இந்த 2 காரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அவன் மேலே தேவனுடைய தயவு இருக்கணும், அவனோட மனுஷர்களும் அவனோட கை கோர்க்கணும். இந்த 2 காரியமும் எல்லாத்துக்கும் கிடைச்சிருமானா இல்லை. யார் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ள மனுஷன் யாரோ அந்த உண்மையாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக இந்த 2 விஷயமும் வந்து சேரும். நெகேமியா உண்மை உள்ள மனுஷனாக இருந்தபடினாலே நெகேமியாவுக்கு தயவும் இருந்தது, மனுஷங்களுடைய ஃபேவரும் ஆதரவும் இருந்தது. இது 2ஐயும் கொண்டு நெகேமியா மதிலை சுவரை கட்டி எழுப்புகிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. இங்கே தான் இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்து சேர்றோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தயவு இருக்குது, மனுஷங்களும் பக்கபலமாக நெகேமியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதிரிகள் எழும்புகிறார்கள். ஏன்னா எப்போதெல்லாம் தேவனுடைய தயவு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது என்றும் மனிதர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிறதையும் எதிரிகள் பார்க்குறார்களோ அப்போதெல்லாம் அவங்க இரிட்டேட் ஆகிடுறாங்க, அப்போதெல்லாம் அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆகவே எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடறாங்கன்னா, சொல்லுங்கள், எதிரிகள் எழும்புவார்கள். சத்தமாக சொல்லுங்கள், எதிரிகள் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். ஏன்னா உங்கள்கிட்ட தயவு இருக்குது, ஏன்னா உன்னை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, எல்லாரும் உன்னை கொண்டாடுறாங்க, எல்லாரும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதிரிகளுக்கு அதை என்ன செய்ய முடியாதுன்னா பொறுத்துக்க முடியாது. இங்கே நெகேமியா மேலே தேவனுடைய தயவு இருக்குது, நெகேமியாவுக்கு ஆதரவாக மனிதர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதிரிகளால் அதை என்ன செய்ய முடியலன்னா பொறுத்துக்க முடியல. இன்ஃபேக்ட் அவங்க ரீசர்ஃபஸ் பண்ணுறாங்க இந்த 6ஆம் அதிகாரத்தில். ஏன்னா ஏற்கனவே 4வது அதிகாரத்தில் ஒரு தடவை வந்து நெகேமியாவை என்ன செஞ்சிடறாங்கன்னா பேசி மிரட்டி உருட்டி எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பண்ணி பார்த்துட்டாங்க 4வது அதிகாரத்தில். ஏற்கனவே அது ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ மறுபடியும் 6வது அதிகாரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மறுபடியும் எதிரிகள் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள், மறுபடியும் வந்திருக்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்கள், மறுபடியும் வருவாங்க. சத்தமாக சொல்லுங்கள், மறுபடியும். ஏன்னா devils are not like Christians, devils are not like church folks. பிசாசு நம்மளை மாதிரி இல்லை. சொல்லுங்கள், பிசாசு நம்மளை மாதிரி இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், பிசாசு நம்மளை மாதிரி இல்லை. ஏன்னா நாம் ஒரு சின்ன தோல்வி, சின்ன டிஃபீட்டை 1, 2, 3
1 2 பார்த்துட்டாவே முடிஞ்சிருவோம். 1 2 3 4 பார்த்துட்டோம்னா முடிஞ்சிரும். மொத்தமாகவே என்ன செய்ய மாட்டோம்னா எந்திரிக்க மாட்டோம். ஆனால் சொல்லுங்கள், பிசாசு நம்மளை மாதிரி இல்லை. சொல்லுங்கள், பிசாசு அவனை இன்றைக்கி காலையில் நீங்கள் கட்டி சபிச்சு உருட்டி அரட்டி எல்லாம் பண்ணி முடிச்சு வைங்க, நாளைக்கு காலையில் மறுபடியும் வருவான். நாளைக்கு காலையில் மறுபடியும் கட்டி சபிச்சு உருட்டி அரட்டி எல்லாம் பண்ணி வைங்க, நாளானைக்கு மறுபடியும் வருவான். சொல்லுங்கள், மறுபடியும் வருவான். சத்தமாக சொல்லுங்கள், மறுபடியும். அப்படி தான் இங்கே வந்தான். 4வது அதிகாரத்தில் ஏற்கனவே வந்து நெகேமியாவை மிரட்டி பார்த்தாச்சு. நெகேமியாவை அது இதையும் சொல்லி பார்த்தாச்சு, வேண்டாயா இதெல்லாம் நடக்காது இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த மதில் இடிஞ்சு விழுந்துடும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்கன்னா சொல்லி அதை இதையும் பேசி பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலைங்கும் போது 6வது அதிகாரத்தில் மறுபடியும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நெகேமியாவை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த முறை அவங்க நெகேமியாவை டார்கெட் பண்ணுறது நெகேமியாவோட ஃபோக்கஸை கலைக்கணும். ஏன்னா ஏற்கனவே 4வது அதிகாரத்தில் நெகேமியோட ஃபெய்த்தை கலைக்கிறதுக்காக, நெகேமியோட விசுவாசத்தை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. சொல்லுங்கள், விசுவாசத்தை கலைக்கிறதுக்கு. சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசத்தை கலைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அது ஒன்றும் வேலை செய்யலைன்னு ஒன்று. இப்போ 6வது அதிகாரத்தில் ஃபோக்கஸை கலைச்சிடலாம். ஏன்னா கவனத்தை கலைச்சிட்டா, இப்போது விசுவாசம் இருந்தும் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்துருவோம். ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டோம். ஃபெய்த் இருக்குங்க, ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டேங்கன்னு சொன்னால் நம்ம விழுந்துருவோம். எக்ஸாம்பிள் பேதுரு இல்லை, நீரே ஆனால் நானும் தண்ணீரில் நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன செய்கிறாரு. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, அக்கறைக்கு போவோம்னு சொல்கிறாரு. எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கடலில் அந்த புயல் அந்த சீற்றம் வந்த உடனே இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா பயந்துடுறாங்க. 4ஆம் ஜாமத்தில் இயேசு வருகிறார். பேதுரு, நீரே ஆனால் நானும் தண்ணீரில் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். பேதுரு இறங்கி என்ன செய்கிறாரு, நான் வா அப்படின்னு இயேசு கூப்பிட்ட உடனே இறங்கி என்ன செய்கிறாரு, விசுவாசத்தில் நடக்கிறாரு. விசுவாசத்தில் நடந்து ஃபோக்கஸை மிஸ் பண்ணி காற்று பலமாக வீசுறத ஃபோக்கஸை கவனத்தை சிதறடித்த உடனே தொப்புன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து கர்த்தாவே ரட்சியம் என்ன செய்ய வேண்டியதாக போச்சுன்னா கூப்பிட வேண்டியதாக போச்சு. அப்போது விசுவாசம் இருந்தாலும் ஃபோக்கஸ் போச்சுன்னா போச்சு. சொல்லுங்கள், விசுவாசம் இருந்தும் கவனம் போச்சுன்னா என்னாச்சு? எப்போதெல்லாம் பிசாசால் நம்மளோட விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியாமல் போகுதோ அப்போதெல்லாம் பிசாசு அடுத்து என்ன செய்வான்னா நம்மளோட கவனத்தை திசை திருப்பறதுக்கு முயற்சி செய்வான். விசுவாசத்தை எவ்வளோ தூரம் டார்கெட் பண்ண முடியுமோ டார்கெட் பண்ணி விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்வான். அது வேலை செய்யலைன்னு தெரிஞ்ச உடனே எப்படி நம்மளோட ஃபோக்கஸை கலைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விசுவாசமே இருந்தாலும் ஃபோக்கஸ் இல்லைன்னா விழுந்துடும். நம்ம நிறைய பேர் விழுந்த இடத்துலையே இல்லைன்னா இருக்கிற இடத்துலையே இருக்கிறதுக்கான காரணம் பல தடவை ஃபோக்கஸை நம்ம என்ன செஞ்சிடறோன்னா மிஸ் பண்ணிடுறோம், கவனத்தை மிஸ் பண்ணிடுறோம். ஒன்று ஆரம்பிக்கிறோம், இப்படி ஆயிடணும், இப்படி பண்ணிடணும், இதை சாதிச்சிடணும், இதை ஆண்டவருக்காக செய்யணும், வேலையில் இப்படி பண்ணிடணும், பிஸ்னஸ் இப்படி பண்ணிடணும், படிப்பில் இப்படி பண்ணிடணும், வீட்டை இப்படி பண்ணிடணும், இப்படி ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. கர்த்தர் செய்வார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸை மிஸ் பண்ணிடுறோம். கவனத்தை சிதறடித்த உடனே ஃபெய்த் இருந்தாலும் ஃபோக்கஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தான் செஞ்சுருவோம்னா மூழ்கி தான் போயிடுவோம். சொல்லுங்கள், மூழ்கி தான் போயிடுவோம். சத்தமாக சொல்லுங்கள், மூழ்கி தான். ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள், ஃபோக்கஸ் என்ன செஞ்சிடக்கூடாது. வருஷமே முடிப்போது இனி என்ன சுதந்திரிக்கிறது அப்படின்னா சொல்லுங்கள், ஃபோக்கஸை விட்டுறாத, என்ன பண்ணாத, உன் கவனம் ஒரு விஷயத்துலேயே இருக்கட்டும், உன் கவனம் சுதந்திரிக்கிறதுலையே இருக்கட்டும். சத்தமாக சொல்லுங்கள், உன் கவனம் எதுலேயே இருக்கட்டும், சுதந்திரிக்கிறதுலே இருக்கட்டும். நீ இந்த முதல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கலை, அதெல்லாம் விஷயம் இல்லை. உன் கவனம் எதில் தான் இருக்கணும்னா சுதந்திரிக்கணுங்கிற அந்த ஃபோக்கஸ்லேயே நம்ம அந்த ஃபோக்கஸ் அந்த கவனத்தை சிதறடிக்காமல் நாம் இருப்போமே, ஆனால் நிச்சயமாக நம்மளால் சுதந்திரிக்க முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஆமென் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு உடனே நடக்கலாம், சிலர் 10 வருஷம் வெயிட் பண்ணலாம், சிலர் 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக வரலாம், சிலர் நாளைக்கே, சிலர் இப்போவே நடக்கலாம். பட் நாம் செய்ய வேண்டியது ஃபோக்கஸை மிஸ் பண்ணாமல் அந்த கவனத்தை சிதறடிக்காமல் நிற்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். இன்றைக்கி ராத்திரி நம்ம பல பேரோட ஃபெய்த்தை அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஆலயத்துக்கு வர்றோம்,
தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொடர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்குறோம், தொடர்ந்து ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறோம். அவன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ஃபெய்த்தை, நம்ம விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போது அவன் நம்ம விசுவாசத்தை அசைச்சு பார்க்கறதுக்காக இல்லை, நம்ம ஃபோக்கஸை அசைச்சிட்டா நம்மளை மூழ்கடிச்சிடலாமேங்கிறது தான் பிசாசோட திட்டமாக இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், என் கவனத்தை நான் சிதறடிக்க மாட்டேன், ஃபோக்கஸை என் இலக்கை நான் விட மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், என் இலக்கை நான் என்ன செய்ய மாட்டேன். What I'm impressed about this text, இன்னைக்கு ராத்திரி நம்ம வாசித்த இந்த நெகேமியாவினுடைய புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் என்னென்னா, இவ்வளோ காரியங்கள் வந்த போதும் நெகேமியா அந்த ஃபோக்கஸில் ஸ்டெய்டாக இருக்கிறார். கவனத்தில், அவரோட இலக்கில், அவர் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக கவனமாக அதில் உறுதியாக என்ன செய்கிறாருன்னா நிற்கிறாரு. அதனால தான் அவங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் மதில் கட்டுற வேலையில் மதில் மேலே நின்று அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மதிலுக்கு மேலே நிற்கிறார். சொல்லுங்கள், மதிலுக்கு. இவங்க சொல்கிறாரு, ஓனோ பள்ளத்தாக்குக்கு வாங்க, நம்ம 2 பேர் என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம பேசலாம். மேலே நிற்கிறவரை கீழே கூப்பிடுறாங்க. கீழே அவர் ஹைட்டில் நிற்கிறாரு, இவங்க எங்கே கூப்பிடுறாங்க, ஓனோ பள்ளத்தாக்குக்கு. அப்படின்னா பிளெயின்ஸ் ஆஃப் தி ஓனோக்கு என்ன செய்யுங்க, கீழே இறங்கி வாங்கங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் கீழே இறங்கி வர மாட்டேன். எல்லோரும் சொல்லுங்கள், நான் இறங்கி வர மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் இறங்கி அந்த ஃபோக்கஸ்லேயே தான் நிற்பேன். சத்தமாக சொல்லுங்கள், அந்த கவனத்தை, நான் எதை தேவன் எனக்கு வாக்கு பண்ணினேன், தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், அல்லது தேவனுடைய இருதயத்துக்குள்ளே கொடுத்த பாரம், தேவனின் இருதயத்துக்குள்ளே கொடுத்த கனவு, அதில் அப்படியே ஸ்டேட் ஃபோக்கஸாக நான் நிற்பேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் நிற்பேன். இறங்கி நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் அவர்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம். இப்படி உங்களால் ஃபோக்கஸ்டாக ஸ்டெய்டாக அப்படி நின்று வரமாட்டேன்னு எப்படிங்க உங்களால் அப்படி உறுதியாக சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு நெகேமியாவுக்கிட்டே ஒரு ஹெல்ப் கேட்டால் அவர் 3 விஷயத்த சொல்கிறார். இந்த 3 விஷயத்தை தான் நான் பண்ணேன், நீங்களும் இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள், அப்போது நீங்கள் என்ன செய்யலான்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கலான்னு சொல்கிறார். நம்பர் 1 என்னென்னா, எப்படி ஏன் நீங்கள் இறங்கி வரமாட்டேன்னு உறுதியாக, இன்ஃபேக்ட் அவங்க 4 தடவை சொல்லி அனுப்புகிறாங்க. இதே செய்தியை 4 தடவை சொல்லி விடுறாங்க. 4 தடவையும் இதே மறு உத்தரவை நெகேமியா சொல்கிறாரு, நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். வான்னு என்ன செய்கிறாங்கன்னா கூப்பிடுறாங்க. ஆனால் இவர் 4 தடவையும் என்ன சொல்கிறாரு, சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். எப்படிங்க உங்களால் அப்படி சொல்ல முடிஞ்சுது? எப்படி உங்களால் ஃபோக்கஸில் அப்படியே நிற்க முடிஞ்சுது? எப்படி உங்கள் இலக்கு அப்படி அதுலேயே கருத்தாக கவனமாக எப்படி நின்னீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சுது, நான் என்னுடைய இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சொல்லுங்கள், என்னுடைய இலக்குக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப. 1வது வசனம், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும், I have finished it, I have closed. In fact, அதில் டோர்ஸ் தான், கதவு தான் என்ன செய்யப்படலைன்னா, there is no gap says the English Bible. இங்கே அதிலே திறப்பு ஒன்றுமில்லை. ஆமாம், அதிலே திறப்பு ஒன்றுமில்லை. ஒரு கேப்பும் இல்லாத அளவுக்கு எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிட்டேன். கதவு மட்டும்தான் வைக்கணும். சொல்லுங்கள், கதவு மட்டும்தான். சத்தமாக சொல்லுங்கள், கதவு மட்டும்தான். just doors have to be said. ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப. என் இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், என் இலக்குக்கு ரொம்ப. இந்த அளவுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன், நிறைய உபவாசிச்சிருக்கேன், நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், ரொம்ப பக்கத்தில், என் இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில். என் எதிரி அவன் வேணா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தான்னா கூட நான் கொஞ்சம் சரின்ட்டு விட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ நான் ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவன் கூப்பிடுறான், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டுருந்தா கூட வந்திருப்பேன். ஆனால் இப்போ ரொம்ப லேட், வழக்கம் போல் நீ முட்டாளுங்கிறதுனால வழக்கம் போல் ரொம்ப லேட்டாக வந்து கூப்பிடுறேன். இப்போ நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி நிறைய ஜெபிச்சேன், நிறைய உபவாசித்தேன், நிறைய கண்ணீர் சிந்தினேன், நிறைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்தேன், நிறைய ஆண்டவரை தேடினேன், நிறைய இன்னும் வேலை செஞ்சேன், ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணேன். இப்படி பல காரியங்களே இந்த இடத்துக்கு, இந்த இலக்குக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து சேர்கிற அளவுக்கு நிறைய செஞ்சுட்டேன். அதனால் கண்டிப்பாக நீ எவ்வளோ தடவை கூப்பிட்டு அனுப்பிச்சாலும் என்னோட பதில் ஒன்று தான், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப பக்கத்தில். சத்தமாக சொல்லுங்கள், அவங்களுக்கு அவங்களோட கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் போனது
இப்போ பாதியில் திரும்புறதுக்கா? இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் போனதுக்கப்புறம் திரும்பிட்டீங்கன்னா உங்களை போல் பைத்தியம் வேறு யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது. ஆகவே இறங்கி வராதிங்க, வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே இருந்துலங்க. ஸ்டே ஃபோக்கஸ். நீங்கள் அவன் சொன்னான், ஐ ஆம் இன் அ கிரேட் ஒர்க். நெஹெமியா சொன்னான், நான் பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ கூப்பிடலாம் இறங்கி வர முடியாது. என்னோடய ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு, என்னோடய கனவு ரொம்ப பெருசு, என்னோடய திட்டம் ரொம்ப பெருசு, என்னோடய இலக்கு ரொம்ப பெருசு, நீ கூப்பிடலாம் என்னால் இறங்கி வர முடியாது. அதுவும் அந்த பெரிய இலக்கு, அந்த பெரிய திட்டத்துக்கு ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் நான் போயிட்டேன். அதனால் நீ எத்தனை தடவை கூப்பிட்டு அனுப்பிச்சாலும் என்னோடய பதில் ஒன்று தான், சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். ஸோ அதுதான் நெஹெமியா சொல்கிற முதல் ஆலோசனை. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்கள் இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா போச்சு. பிசாசு ஏன் இப்போ உங்களை ஒரு தடவைக்கு 4 தடவை இறங்கி வா இறங்கி வா இறங்கி வான்னு அவன் ஏன் ஒரு தடவைக்கு 4 தடவை கூப்பிட்றான்னா அவனுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் அதிலேயே நின்னீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் அதிலேயே ஒட்டிக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக அங்கேயே நின்னீங்கன்னா நீங்கள் நினச்சதை நீங்கள் அடைஞ்சிடுவீங்கன்னு அவனுக்கு தெரியறதுனால தான் ஒரு தடவைக்கு 4 தடவை இறங்கி வா இறங்கி வா இறங்கி வான்னு அவன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். நான் சொல்லுங்கள், நான் வர மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். ஃப்ரெண்டு நெஹெமியா சொல்கிற ஆலோசனை, இந்த சதிகாரனுங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க. எதிரிகள் மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்துருக்குறாங்க. சொல்லுங்கள், எதிரிகள் மொத்தமாக ஒரு குரூப்பாக முதல்ல அங்கங்கே ஒருத்தன் 2 3 4ன்னு எந்திரிச்சிட்டு இருந்தான். இப்போ அந்த 1 2 3 4 எந்திரிச்சவன்லாம் இப்போ ஒரே கேங்காக ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சு வச்சு என்ன நடக்குது, என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்னு குரூப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கள், என்ன செஞ்சிட்டாங்க? நான் ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன், இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே குரூப்பே ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தமாக சொல்லுங்கள், என்ன செஞ்சிட்டாங்க? குரூப்பே ஆரம்பித்து அவங்க நிற்கும்போது இப்போ நான் இறங்கி கீழே வந்துட்டேன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆயிரும். அது கண்டிப்பாக முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க, ஊர் ஒன்று கூடிடுச்சுங்கிற மாதிரி ஒன்று கூடிட்டாங்க. இப்போ அவங்க ஒன்று கூடினதுக்கப்புறம் இப்போ அங்கங்கே தான் இருந்ததை தான் இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ பூரா ஒன்றா ஒரே செட்டாக ஒரே கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யக்கூடாதுன்னா இறங்கி வரக்கூடாது. இப்போ ஐ ஹாவ் டு பி ஸ்டேட் ஆன் மை ஃபோக்கஸ். நான் என்னோடய கவனத்தை சிதறடிக்காமல் என் இலக்க நோக்கமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நான் இறங்கிட்டா அவங்கள நான் சந்தோஷப்படுத்தினதா என்ன செஞ்சிடும்னா, ஏன்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நெஹெமியா சொல்கிறார். They lowered, they tried to lower me, they tried to lie on me, they tried to lure on me. அவங்க என்னை இறக்க பார்த்தாங்க. சத்தமாக சொல்லுங்கள், அவங்க என்ன செய்ய பார்த்தாங்க? சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ண பார்த்தாங்க? அவங்க என்னை தாழ்த்த பார்த்தாங்க. சத்தமாக சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ண பார்த்தாங்க? 2வது வசனத்தை பாருங்கள். நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டாங்க. நான் ஹைட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க என்ன இறக்க பார்த்தாங்க. சத்தமாக சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ண பார்த்தாங்க? இங்கிலீஷில் ஓனோன்னே இருக்கு. அவங்க கம் டவுனுங்கிறாரு, இவர் ஓ நோ அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா ஓ நோ பள்ளத்தாக்கு அப்படி கூட நினச்சிக்கலாம்ல. கீழே இறங்கி வான்னா சத்தமாக சொல்லுங்கள் ஓ நோ. சத்தமாக சொல்லுங்கள் ஓ நோ. ஓ நோ. சத்தமாக சொல்லுங்கள் ஓ நோ. நான் வாலில் நிற்கிறேன், மதிலுக்கு மேலே நிற்கிறேன், நீ என்ன பள்ளத்தாக்குக்கு வான்னு கூப்பிடுற? ஓ நோ. சத்தமாக சொல்லுங்கள் ஓ நோ. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி 4 தடவை அதே சொல்லி அனுப்புகிறாங்க. வா நம்ம ஓனம் பள்ளத்தாக்கில் என்ன செய்யலான்னா நம்ம ஒருவர் சந்தித்து பேசலாம் அப்படின்னு. என்னையே உனக்கு பிடிக்காது, என்னோட நீ பேசி என்ன பண்ண போகிற? நாம் 2 பேரும் பேசி என்ன பண்ணிப்போம்? உனக்கு எனக்கு அவகாசமே இல்லை. நாம் 2 பேரும் பேசலாமான்னு கூப்பிட்டா எதுக்கு வரணும்? சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். எப்போதெல்லாம் நம்மளை தாழ்த்துறதுக்கு சத்துருக்கள் நினச்சி அந்த முயற்சியில் தோற்று போகிறாங்களோ அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பற்றி பொய்யான கட்டுக்கதைகள் என்ன செய்வாங்க. ஏன்னா நம்மளை தாழ்த்துறதுக்கு முதல் ட்ரை பண்ணுவாங்க, தாழ்த்த முடியலன்னா அடுத்தது என்ன தான், அடுத்த ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கிறது பொய். சத்தமாக சொல்லுங்கள், என்ன அவங்களோட ஆயுதம்? சத்தமாக சொல்லுங்கள். 5-8 வரை உள்ள வசனங்கள். 5ஆம் தரமும் பாருங்கள் விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். மறுபடியும் ஒரு லெட்டரை அன்சீல்டு லெட்டரை, முத்திரை இல்லாத ஒரு கடிதத்தை கொடுத்து நீ ராஜாவாக ஆகிறதுக்கு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க,
தீர்க்கதரிசிகள் சிலரை கேங் ஃபார்ம் பண்ணி, நீ என்ன பண்ண போகிற, நீ தனியாக சர்ச்சு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ராஜாவாக ஆகிறதுக்கு நீ ட்ரை பண்ணிகிட்ருக்கிற, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. இது யூதாவில் ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு மட்டும் இந்த செய்தி கேள்விப்பட்டுச்சு, உன் கதை முடிஞ்சுது, அதனால் இதை பற்றி பேசலாம் வான்னு என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க. இந்த லெட்டரே அன்சீல்டு லெட்டர், முத்திரை போடாத லெட்டர். அப்போ அதை பார்த்தாவே தெரியுது பொய்ன்னு. அதனால தான் நெகேமியா சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது, இது பொய். சொல்லுங்கள், இது பொய். சத்தமாக சொல்லுங்கள், இது. அவங்க தாழ்த்த பார்த்தாங்க, இறங்கி ஒரு தடவைக்கு 4 தடவை கூப்பிட்டாங்க, இறங்கி வா வா நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை கூப்பிட்டாங்க. அதோட தாழ்த்தி பார்த்தாங்க, நான் இறங்கி வரமாட்டேங்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பொய் என்ன செய்கிறாங்க, இப்படி இருக்கும், அப்படி ஆயிரும், இப்படி ராஜாக்கு இந்த செய்தி தெரிஞ்சால் உன்னை சும்மா விடுவாரா, வா நம்ம இதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு குழுவாக ஒரு முடிவெடுக்கலாம்னு என்ன செய்கிறாங்க. அதுக்காகவே ஒரு பொய்யாக ஒரு லெட்டரை அனுப்பிச்சு, இதனால் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு ஒரு லெட்டரை அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பொய்யை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு கட்டுக்கதையை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனாலும் நெகேமியா ஸ்ட்ராங்காக நின்று சொல்கிறாரு, நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். எதிரிகளோட 2வது ஆயுதம் பொய். உங்களை தாழ்த்த பார்ப்பாங்க, அடுத்தது பொய் சொல்லுவாங்க. 3, they try to lure me. அடுத்தது என்னை வஞ்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிறாங்க. they trying to lure me. அப்படியே நைஸாக பேசி, சத்தமாக சொல்லுங்கள், நைஸாக பேசி அப்படியே என்னை என்ன செய்கிறது, அழுங்காமல் தந்திரமாக என்னை இழுக்கிறது. தந்திரமாக என்னை என்ன செய்கிறது. ஒரு செயின்ட்டை, ஒரு தேவ மனுஷனை தந்திரமாக இழுக்கணுன்னா, ஒரு விசுவாசியை தந்திரமாக இழுக்கணுன்னா இன்னொரு விசுவாசி ஏவி விட்டால் சரியாக போயிடும். ஒரு விசுவாசி பக்கத்து வீட்டுக்காரன் அவிசுவாசியோ இல்லை கர்த்தரை அறியாத ஒருத்தங்களை இழுக்கிறத விட ரொம்ப ஈஸி என்னென்னா, ஒரு விசுவாசியை வீழ்த்துறதுக்கு இன்னொரு விசுவாசியை என்ன செய்யலான்னா ஏவி விடலாம். நீங்கள் அதில் நீங்கள் 10வது வசனத்தை எல்லாம் நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்துலேயே வாசிச்சிங்கன்னா, இங்கே செமாயா அப்படின்னு ஒருத்தர், அவர் நெகேமியாட்ட வந்து வாங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு என்ன செய்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்ன்றார். நெகேமியாவும் சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீது சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் அடுத்தது இந்த செமாயாங்கிற ஆள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யுதுன்னா வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் கதவை சாத்தி பூட்டி உள்ளே உட்காந்துக்கலாம், இல்லை உங்களை கொன்று போடுறதுக்கு வர்றாங்க அப்படி இப்படின்னெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் அங்கே திருப்பி மதில் கட்டுறதுக்கு போகாதீங்க, மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகாதீங்க, மறுபடியும் இந்த கிரேட்டான அந்த வேலைக்கு போகாதீங்க, மாறாக நம்ம கதவை பூட்டி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு விசுவாசி இல்லையா, விசுவாசிங்கிற போர்வையில் என்ன செய்கிறாருன்னா அப்படியே லைட்டாக இழுக்க பார்க்குறாரு. அவருக்கும் நெகேமியா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நான் என்ன செய்ய முடியாதுன்னா பயந்து ஓடி ஒழிய முடியாது. ஏன்னா அவருக்குள்ளே பகுத்தறிகிற ஆவியின் ஆற்றல், அந்த வரம், அந்த வல்லமை இருந்ததுனால பேசுகிற நீ விசுவாசிங்கிற போர்வையில் நீ என்ன பேசினாலும் அதை என்ன செய்ய முடியாதுன்னா கேட்டுட்டு ஒத்துட்டு இறங்கி வந்துட முடியாது. நீ வேலையை பாரு, என்னை பாதுகாத்துக்கிறது எனக்கு தெரியும், பயந்து அப்படிலாம் என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லி நெகேமியா ஸ்ட்ராங்காக நின்னார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, ஏன் நெகேமியா எப்படிங்க உங்களால் அப்படி கவனத்தை சிதறடிக்காமல் உங்கள் இலக்கை அந்த கிரேட்டான வேலையை செய்து முடிக்கிறதுக்கு எப்படிங்க நீங்கள் அப்படி உறுதியாக நின்னீங்கன்னா, நம்பர் 1, ஏன்னா எனக்கு தெரியும்ப்பா, நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், என்னோடய இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்தேன்னா சரியாக இருக்காது. 2, எதிரிகள் கேங் ஃபார்ம் பண்ணி குரூப்பே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஃபார்ம் பண்ணி முடித்து வச்சுருக்கிறாங்க. ஆகவே இப்போ நான் இறங்கி வந்துட்டேன்னா அது எதிரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதனால் கண்டிப்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், இறங்கி வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், இறங்கி வரமாட்டேன். என்னை தாழ்த்த நினைக்கிறாங்க, என் மேலே பொய்யான காரியங்களை பேசுகிறாங்க, நயவஞ்சகமாக என்கிட்ட பேசுகிறாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட, இன்றைக்கி என்ன செய்தி, வாக்குத்தத்தம் என்ன, பாஸ்டர் பேசின வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரியலன்னா என்ன? 1-2 தடவை பேசிட்டே 1-2 தடவை பேசி சில சமயம் நம்மளே லூஸ் ஆக்கிடுறாங்க பாருங்கள். 1-2 தடவை பேசினா அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நீங்களே வர்றதில்லை, வராத உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, நாங்கள் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறோம், அல்லது அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரிய வேண்டிய அவசியம் என்ன இல்லை.
ஒன்றும் இருக்கிறதில்ல. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, சில சமயம் நம்பர்ஸை நம்ம பிளாக் பண்ணி கட் பண்ணி விட வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை வச்சே கூட என்ன செய்யலான்னா அழுங்காமல், இதுக்குன்னே ஃபஸ்ட் சர்வீஸில் ஸ்பைஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட என்ன செய்யறது. அதை ஒருத்தர் எனக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒருத்தர் எப்போ போட்டிருப்பார், ஐ எம் நாட் ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியாஸ் மெனி டைம்ஸ், எப்போவோ போட்டிருக்கிறார். அதில் பார்த்தா உங்களுக்கு கொடுக்குற மாதிரியே எங்களுக்கும் காணிக்கையில் பாதி எங்களுக்கும் கொடுத்தா நாங்களும் ஓடி ஓடி என்ன செய்வோம், வேலை செய்வோம். அப்படி இது புது புரளியாக இருக்குது. என்னென்ன கதை சொல்லணுமோ அந்த கதையெல்லாம் என்ன செய்கிறது, நாங்கள் அவரை கார்னர் பண்ணலாம், நாங்கள் இல்லாமல் அவரை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் போய் அங்கே நின்று என்ன செய்கிறீங்க. அப்போ வடிவேலுக்கு சொல்கிற மாதிரி, அட பாவிகளா, அவன் 6 மணிக்கு மேலே அவன் அவதாரம் என்னன்னு தெரியாமல் பேசுகிறீங்கிற மாதிரி நம்ம பாஸ்டர் அவரை கார்னர் பண்ணுறதுக்கு, நான் தான் இப்போ இறங்கி நாளைக்கு போகிறேன்னு போயிட்டா அவர் பாட்டுக்கு இன்னொரு காரியத்தை பண்ணி அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்போது சொல்கிறது, நாங்கள் கார்னர் பண்ணால் நீ என்ன செய்கிறீங்க, நீங்கள் உடனே பின்னாடியே போய் நின்றுக்கிறீங்க, நாங்கள் வரமாட்டோன்னு போய் நின்னதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆராதனை பண்ண போகிறீங்க, நீங்கள் போய் ஊழியம் பண்ண போகிறீங்க, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நிறைய வாய்ஸ் மெசேஜ் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அதில் போட்டு வச்சுருந்தாங்க. எப்போ திரும்பி திறந்து பார்த்துட்டு ஒரு தடவை திருப்பி நான் ரிப்ளை போட்டேன், இப்போ தான் பார்த்தேன் ரிப்ளை போட்டேன், அப்புறம் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் ஏதேதோ கதைகளை உருவாக்குற ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அங்கங்கே எழும்ப தான் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் நெகேமியா சொல்கிறாரு, நான் இறங்கி வர மாட்டேன், பிகாஸ் ஐ ஆம் இன் அ கிரேட் ஒர்க். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. ஆகவே உங்களை தாழ்த்த நினைப்பாங்க, உங்களை பற்றி பொய்யா சொல்ல நினைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் அதுக்காகவெல்லாம் நீங்கள் என்ன அதுக்கெல்லாம் இறங்கி போயிடாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், இறங்கி போயிடாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், இறங்கி போயிடாத. இறங்கி போயிடாத. அவங்க உங்களை தாழ்த்த கூப்பிடுவாங்க, இறங்காதீங்க. அடுத்தது பொய்ங்கிற ஆயுதத்தை அனுப்புவாங்க, இறங்காதீங்க. உங்களை மாதிரி இன்னொரு விசுவாசியை வச்சு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நினைப்பாங்க, அதுக்கும் என்ன செய்யாதீங்க, இறங்காதீங்க. ஏன்னா நெகேமியா சொல்கிறார், ஐ எம் இன் அ கிரேட் ஒர்க், நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறேன், என்னால் இறங்கி வர முடியாது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. 3 எப்படி உங்களால் இவ்வளோ ஃபோக்கஸாக இருக்க முடிஞ்சதுன்னா, ஆண்டவர் மேலே எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸுங்க, ஆண்டவர் மேலே எனக்கு இருக்கிற உறுதி. சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் மேலே எனக்கு இருக்கிற. நெகேமியாட்ட அதை தான் கேட்கணும், எப்படியா உங்களால் இப்படி உறுதியாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆண்டவர் மேலே இருக்க முடிஞ்சுது. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து, 2வது பிரச்சனை வந்து, 3வது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிடுது. சரி, நம்மளும் ஒரு பிளான் பியை வச்சுப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ உறுதியாக இருந்தீங்கன்னு கேட்டால் நெகேமியா சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, எனக்கு ஆண்டவரோட கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது, தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 9வது அதிகாரத்தோட பிற்பகுதியெலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்போதும் நெகேமியா கான்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு வேலையை நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. நெகேமியா அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கூட தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னா ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. இங்கேயும் இவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் 9வது வசனத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, தேவனே என் கைகளை உறுதிப்படுத்தும், ஸ்ட்ரென்தன் மை ஹேண்ட்ஸ்னு என்ன செய்வார்னா, அப்போ எப்படி உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் ஆண்டவர் மேலே எப்படி உங்களுக்கு இந்த உறுதி வருது, எப்படி உங்களால் இவ்வளோ உறுதியாக இருக்க முடியுது அப்படின்னா, யார் ஒருத்தன் தொடர்ந்து ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கிறானோ, தொடர்ந்து ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, அவனுக்கு ஆண்டவர் மேலே நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எத்தனை பேர் சத்தமாக ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவரோட சாவகாசமே இல்லை, ஆண்டவரோட பேசுகிறதே இல்லை, ஆண்டவரோட எந்த கனெக்ஷனுமே இல்லைங்கிற ஆட்களுக்கு ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் கர்த்தரை தேடுறதுலையும் அவரோட வசனத்திலையும் ஆண்டவரோடு கூட உறவுலையும் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் ஆண்டவர் மேலே எவ்வளோ உறுதியாக இருக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். we are closing this year very soon. இன்னொரு 1-2 வாரங்களில் நம்ம இந்த வருஷமே நமக்கு முடிய போகிறது. ஆனால் வருஷம் முடிந்தாலும் நமக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் எப்போதும் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் ராஜாவாய் இருக்கிறவர். அவருடைய வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தோன்னா, நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மேலே, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கனவு மேலே ஃபோக்கஸ்டாக நம்ம இருந்தோன்னா, நிச்சயமாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, அந்த அலங்கத்தை அப்படியே நெகேமியா கட்டி முடித்தார். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை நெகேமியா என்ன செஞ்சார்னா கட்டி முடித்தார். அப்போ நானும் நீங்களும் ஒன்று செஞ்சால் போதும், ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும். ஃபோக்கஸ்டாக கவனமாக நம்ம இலக்கை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். சொல்லுங்கள், இலக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், மிஸ் பண்ணு.
மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. சத்தமாக சொல்லுங்கள், என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்படியாவது மிஸ் பண்ணிடணுங்கிறது தான் பிசாசோட இலக்காக இருக்குது, திட்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. இவ்வளோ வருஷம் நீங்கள் ஆண்டவரை எவ்வளவோ கஷ்டத்துலேயும் எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் எத்தனையோ நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உங்களுக்கு நடக்காத போதும் நீங்கள் விடாமல் ஆண்டவரை தேடி இது வரைக்கும் வந்துட்டீங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா பிசாசுக்கு அது கொண்டாட்டமாக போயிடும். எதிரிகளும் குரூப் ஃபார்ம் பண்ணி கேங் ஆரம்பித்து நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த டைட்டில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓ, இனிமேல் இவன் வரமாட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன்னா. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக எங்களோட இருந்த ஒரு ஆளும் அந்த குரூப்பில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆகவே அவங்களுக்கு தெரியும் இவனை எங்கே தட்டினா என்ன பண்ணாலும் பேசாமல் இருப்பான். எப்போ இவனோட செல்ஃப் எஸ்டீம் மேலே கையை வைக்கிறீங்களோ, இவன் சுயமரியாதை மேலே எப்போ கையை வச்சிங்கனாலும் அப்போவே இவன் வேறு மாதிரி உருவம் ஆயிடுவான் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செல்ஃப் எஸ்டீமை தட்டினீங்கன்னா இவனை ஈஸியாக என்ன செஞ்சிடலான்னா இவனை இந்த இடத்துலேருந்து நகர்த்தி கொண்டு போயிடலாம், வெளியில் கொண்டு போயிடலாம். ஸோ ஆகவே இந்த டைட்டிலே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வரமாட்டேன், ஆனாலும் நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் வரமாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஆன் த ஃபோக்கஸ். எப்படியா இப்படி ஃபோக்கஸில் உன்னால் நிற்க முடிஞ்சது நெகேமியாட்ட கேட்டால் 3 விஷயந்தான். நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். சத்தமாக சொல்லுங்கள், நான் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். என் கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். இலக்குக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். தரிசனத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். எதிரிகள் ஒன்று கூடிட்டாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இறங்கினா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக போயிடும். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களும் இறக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை தாக்கல் சொல்லி அனுப்புகிறாங்க, ஆனாலும் இறங்க மாட்டேன். சொல்லுங்கள், ஆனாலும் இறங்க மாட்டேன். பொய்யான கதைகளை கலப்பி விடுறாங்க, ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். நயவஞ்சகமாக என்னை பேசி இழுக்க பார்க்குறாங்க, அதுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்கி வரமாட்டேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது என்னுடைய ஆண்டவர் மேலே. கர்த்தர் சொன்னார். நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தமே எபினேசரர், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய். இது வரைக்கும் என்னோட ஜெபத்தை கேட்டார். எத்தனையோ காரியங்களை, கனவுகளை நிறைவேற்றி கொடுத்தார். எத்தனையோ விதங்கள் என்னை தப்புவித்தார், என்னை உயர்த்தினார், வாழ வைத்திருக்கிறார். இவ்வளோ உயரத்தில் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். இனிமேலும் அந்த கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்கிற உறுதி இருக்கிறவங்க சத்தமாக அவங்க கைகளை தட்டி சொல்லுங்கள், நான் இறங்கி வரமாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்திரிச்சு நின்று குகைதனில் உள் கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து நம்ம சேர்ந்து இப்படி பாடி முடிக்க போகிற வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினேன், அவர் விடுவித்தார். எதிரிகள் முன் என்னை உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையை இதுவரைக்கும் நம்பினேன், நான் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இனிமேலும் நம்புவேன். I'm going to stay on my focus. I'm going to be on my focus. என்னோட கவனத்தை சிதறடிக்காம, என்னோட கவனத்தை விட்டு வெளியில வராம, நான் என் கவனத்து மேலேயே ஃபோக்கஸ்டா நான் இருக்க போறேன், நிற்க போறேன். நான் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு எனக்கு 3 ரீசன் இருக்கு. நான் ரொம்ப பக்கத்துல வந்திருக்கிறேன். எதிரிகள் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. தேவன் மேல எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, உறுதி இருக்கு. கண்டிப்பா நான் இறங்கி வர மாட்டேன். எங்கேயோ மூலையில கடந்த என்ன இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் தேவன். இந்த தூரத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் தேவன். இப்போது என்னோட கையில பெரிய காரியத்தை சுதந்திரிக்கிற பலனை, ஆற்றலை, வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நிச்சயமா இந்த பெரிய ப்ராஜெக்டை விட்டு, இந்த கனவை விட்டு, இந்த இலக்கை விட்டு ஒரு நாள் நான் வர மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் இறங்கி வர மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன், விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன். கைகளை தட்டி எல்லாரும் எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தை
கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவன். சொல்லுங்க எல்லாரும் சேம். கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்கச் செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்கச் செய்தாரே. நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. கைகளை தட்டி ஆண்டவர் நல்லவர். நான் நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர். அவருடைய வார்த்தைகள் உத்தமம். அவர் சொன்ன தம்முடைய வார்த்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க இப்போ உங்க போக்கஸ்ல ஸ்டே ஆனீங்கன்னா கூட இந்த மீதி இருக்கிற அடுத்த 15 நாட்கள்ல தேவன் உங்க கனவுகளை நீங்க நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பெரிய காரியங்களை நீங்க சுதந்திரிக்க தேவனால செய்ய முடியும். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். கர்த்தரால் கூடாத காரியம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓவர் நைட்ல தேவன் நினைத்த எல்லாவற்றின் தலைகளாய் மாற்றுகிற வல்லமை நாம் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு இருக்கிறது. எதிரிகளுடைய எல்லா சதி ஆலோசனைகளையும் தாண்டி, எதிரிகள் சொல்லுகிற எல்லா பொய்களையும் தாண்டி, எதிரிகள் பேசுகிற எல்லா நயவசனிப்புகளையும் தாண்டி, எதிரிகள் சொல்லுகிற எல்லா வஞ்சகத்தையும் தாண்டி நீங்க மாத்திரம் போக்கஸ்டா நிற்பீங்கன்னா கர்த்தர் மேல உறுதியோட, கர்த்தர் மேல உறுதியோட, கர்த்தர் மேல உறுதியோட என் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவார். என் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவார். நிச்சயமாக என் தேவன் என்னை கைவிட மாட்டார். பெரிய காரியங்களை அவர் என்னை கொண்டு சுதந்திரிக்க வைப்பார். அவருடைய நாமத்திற்கு பெரிய சாட்சியாய் தேவன் என்னை இந்த பூமியில வாழ வைப்பார். என் குடும்பத்துடைய முடிவு இது அல்ல, என் ஊழியத்தோட முடிவு இது அல்ல, என் பிள்ளைகளோட முடிவு இது அல்ல. We are in a great project, we are in a great work. நாங்கள் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய கனவோட, ஒரு பெரிய இலக்கோட, ஒரு பெரிய திட்டத்தோட, ஒரு பெரிய நோக்கத்தோட நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்க அந்த தேவன் நல்லவராய். ஹalleluya. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் கைகளை நல்லா தட்டி இந்த ராத்திரி இந்த 3 ஆலோசனைகளை மறக்காதீங்க. நீங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க உங்க இலக்குக்கு. உங்க எதிரிகள் ரொம்ப கவனமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க விழுந்துட்டீங்கன்னா உங்களை வச்சு சிரிச்சிடலாம், அவங்க சந்தோஷப்பட்டுறலாம்னு தேவன் மேல உறுதியோட நில்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை பெரிய காரியங்களை சுதந்திரிக்க வைப்பார். ஹalleluya. ஒரு 3 தடவை சத்தமா சொல்லுங்க, நான் வரமாட்டேன். கைகளை தட்டி சத்தமா சொல்லுங்க, I am not going to come down. I am in a great work now. வரமாட்டேன். ஹalleluya. ஆமென். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்க கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ, நாங்கள் இறங்கி வராமல் ஃபோக்கஸ்டாக நின்று பெரிய காரியங்களை சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்போதும் உடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. ஊழியத்தோடு கூட உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எப்போதும் இருக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya.
உங்கள் காணிக்கைகளை செலுத்தி நீங்கள் கடந்து போகலாம். கேலண்டர் இருக்குது. 50 ரூபாய் கண்டிப்பாக எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க. இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் கையில் 50 ரூபா இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த கேலண்டரையும் வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.